பிரபாஸ் கதவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூரில் தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. கடந்த 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சிங்கப்பூரில் புதிதாக 25,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அரசு உதவி பெறும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளின் கட்டணத்தை இணையதளத்தில் வெளியிட ஆணையிடப்பட்டுள்ளது. கடிதம் எழுதிய இலங்கை தமிழர் மறுவாழ்வு இல்லத்தில் வசிக்கும் மாணவிக்கு உயர்கல்விக்காக முதலமைச்சர் உதவி செய்துள்ளார். காவி குரல் இயக்கம் மூலம் தமிழ்நாட்டில் 1,21,00,000 மரங்கள் நட இலக்கு. பொள்ளாச்சி திமுக எம்பி முதல் மரக்கன்றை நட்டு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் புதிய வகை மோசடி கும்பல் ஒன்று கைவரிசையை காட்டி வருகிறது. மும்பை காவலர்கள் சீருடையில் இந்த கும்பல் பணம் பறிக்கின்றனர். தமிழகத்தில் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க 3 நீதிமன்றங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி கொப்புடையம்மன் கோயிலில் விலை உயர்ந்த ஆபரணங்கள் மாயமாகி 9 வருடங்கள் ஆகியும் உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் பக்தர்கள் அவதியுற்றனர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்த ஆசான் திருவள்ளுவர். இவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல என ஆளுநர் RN ரவிக்கு நீதிபதி பதிலடி கொடுத்துள்ளார். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 11,567 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. துபாய் ஐக்கிய அரபு அமீரக அரசு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்களை கௌரவிக்க கோல்டன் விசா வழங்கி வருகின்ற நிலையில் ரஜினிகாந்திற்கு கோல்டன் விசா வழங்கியுள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் வழக்கமாக பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து கொண்டிருந்தனர். அப்போது சிகிச்சைக்காக நோயாளியுடன் ஆம்புலன்ஸ் ஒன்று வந்த நிலையில் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நோயாளியை இறக்கி உள்ளே அழைத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் அங்கிருந்த சிறுவன் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏறி வாகனத்தை இயக்கியுள்ளான். அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வேகமாக சென்று அங்கு நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. அதில் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். அந்த 2 பெண்களும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அடுத்த சீசனிலும் தோனி விளையாடுவார் என தோனியின் ஓய்வு குறித்து CSK CEO நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற தினேஷ் கார்த்திக்கு விராட் கோலி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையாகிறது. தங்கம் விலை சவரனுக்கு $880 குறைந்து சவரன் $54,000 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்து வரும் நிலையில் கோடைக்கால மின் தேவை நுகர்வில் தென் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 20 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.